காமராஜன் சரவணால அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. இங்க வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்றதே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜாக ஃபீல் ஆகுது. ஏன்னா பிசி ஸ்ரீராம் சார் வந்திருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில். அவர் கூட ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு. அண்ட் இங்கே வந்திருக்க வசந்த பாலன் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு இந்த மூவியில் கேஸ்ட் பண்ணது சாலமன் சார் தான். சார் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா ஹரிஷா, நீங்கள் வந்து பாருங்கள் ஆஃபீஸ்ன்னு சொல்லி. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாரதி சாரை மீட் பண்ணேன். அண்ட் பாரதி சார் பார்த்தோன்னே ஓகே எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் தான் வந்து என்னோடய ட்ரீம் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் லைக் 20-25 டேஸில் ஷூட் பண்ணோம். அண்ட் இப்போது அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஒரு ஃப்ரேம்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது. சாலமன் சார், நீங்கள் யூ டன் அ கிரேட் ஜாப். லைக் தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு இப்போ தான் தெரியுது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அண்ட் ஹேமந்த் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் லைக் எங்க கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் லைக் பிரபு அண்ட் ஜீவா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒரு 15-20 டேஸ் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக ஷூட் போச்சு. அண்ட் கரெக்டாக 6 ஆயிடுச்சுன்னா பேக்கப் பண்ணிடுவார் சார். ஸோ அது வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச். இவங்க எல்லாமே இந்த செட்டில் அவங்க வந்தாலே அவ்வளோ கலகலன்னு இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அண்ட் லைக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லைக் ஐ எம் ஸோ ப்ளஷர் டு ஹாவ் அ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். மகாகவி பாரதியோட வரிகளோட உங்க வந்திருக்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். பாரதி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மனிதர் எங்க எல்லாருக்குமே. அவர் ஒரு சில பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கதை வச்சிருக்கணும், வாங்க ஒர்க் பண்ணுங்க சொல்லி. அப்போ நாங்கள் யாருமே வந்து டேரக்டர்ஸ் ஆகலை. லிங்குசாமி, பாலா சக்திவேல், நான், பிருந்தா சாரதி எல்லாருமே கூட்டிகிட்டு போய் கதை பேசாமல் எல்லாருக்குமே நல்லா சமைச்சு போட்டு ஜாலியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி சேலையூரில் ஒரு பெரிய ஒரு ரெசார்ட்ஸ் மாதிரி ஒரு இடத்துல எங்களை வந்து கூட்டிகிட்டு போய் கதை பேசுறது படம் பண்ணுறது எவ்வளோ ஈஸியா அப்படின்னு சொல்லி எங்களை வந்து கூல் பண்ணி தான் வந்து வேலையை ஆரம்பிச்சாரு. பாரதிக்கு வந்து மாம்பழத்தோட வீடு இருக்குது, அசோக்னர் வீடு இருக்குது, ஈசிஆர் வீடு இருக்குது, நிறைய சொத்து வச்சிருக்காரு. ஆனா அவர் சம்பாதிச்ச எல்லா சொத்தோட மிகப்பெரிய சொத்து வந்து பிசி சீரியஸ் சாரு, மருது சாரு, மேடலுக்கு எல்லாருமே தான். நான் கேட்டேன், நேற்று என்ன 9 மணிக்கு விற்கிறீங்க, யாருன்னு வருவாங்க, ஏன்னு 9 மணிக்கு விற்கிறீங்க கேட்டேன். என் மேல அக்கறை இருக்கிறவங்க வருவாங்கடா அப்படின்னாங்க. அப்படி அவர் மேல அக்கறை இருந்து வந்த எல்லாருக்குமே இந்த சமயத்துல பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அஜயன் பாலா சொன்ன மாதிரி ரொம்ப ரசனக்காரர் அவர். எங்களுக்கு ஆண்டன் சக்காவாகட்டும், அப்புறம் வந்து சிங்கி சாஹிப் மாத்தவ், அகிர குர்சவா எல்லாரையும் அறிமுகப்படுத்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா சினிமாவுக்குள்ள, இதுதான் சினிமாவான்னு சொல்லி எங்களை மாதிரி ஆட்களுக்கு கிராமத்துல இருந்த எல்லாருக்குமே வந்து உலக சினிமாவை அறிமுகப்படுத்தி ரொம்ப ஒரு ரசனையான ஒரு ஆளு. ஏதாவது கவிதையை சொன்னா உடனே 500 ரூபாய் கொடுப்பாரு. ஞாபகம் இருக்கானே? ஆமா, எல்லா நகையும் விற்ற பிறகு நகைகள் போடாத சமூகத்திற்கு மதத்திற்கு மாறி இருக்கிற அக்கான்னு அழுதுகிட்டு 1000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப இயல்பா அவருக்கு வந்து நீ ரொம்ப சினிமால கஷ்டப்பட்டு அப்படியே வறுமையில இருந்து அப்படி படம் பண்ண அவசியமே கிடையாது. அவங்க எல்லாருக்குமே தெரியுமா தெரியல, சார்ல தான் பதிப்பகம்னு வச்சிருக்காரு அவரு. அது கிட்டத்தட்ட ஒரு 1000 புத்தகங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் புக்ஸ் வந்து அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அன்னை வந்து கல்லூரிக்கே போகாத ஒருத்தர் கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்காக ஒரு 1000 புக்கை வெளியிட்டிருக்க சார்ல தான் பதிப்பகம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயில் வந்து டர்ன் பண்ணிட்டு இருக்கு. அதுவே அவருக்கு மிகப்பெரிய வெற்றி. சினிமாலாம் ஜாலியா இருக்கும்டா, கஷ்டமே படக்கூடாதுடா, நம்ம என்ன வருது சொல்லணும். நான் அடிக்கடி கேட்கிறப்ப சொல்லுவாரு, உலகத்துக்காக நீ எதையுமே மாட்டிக்காத, நீ செய், அதை உலகம் ஏத்துக்கும். ரொம்ப ஜாலியா இருப்பாரு. இதுவுமே வந்து அந்த ஒரு அடிப்படையில் தான் ட்ரீம்களை உருவாக்கி இருக்கிறாரு, பார்த்தாலே தெரியுது. என்கிட்ட பேசினாரு ஈவினிங், இப்படி ஒரு கதை இருக்குடா, ட்ரீம்கள் இருக்குடா, ஷூட்டிங் போனோம் அப்படின்னாரு. எந்த மாசம் போறேன், நாளைக்கு காலையில போறேன்டாரு. ஒரு வரி கதையோட ஒரு நம்பிக்கையோட கிளம்பி போய் இன்னைக்கு உங்க முன்னாடி அழகான ஒரு ட்ரீம்கள் ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் படமா வந்திருக்குது. நான் சில ஃபுட்டேஜ்லாம் பார்த்தேன், ரொம்ப யூத்ஃபுல்லா இருந்திருக்குது.
அண்ணன் வந்து எல்லாருமே நீண்ட கால நண்பன்னாரு. அவர் வந்து இப்போ பீட்டா குழந்தைகளுக்கும் கதை வச்சிருக்கிறாரு, எடுப்பாருன்னு நான் சொல்லிக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.